நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு போட்டியாக சோழிங்கநல்லூரில் அன்புமணியும், அன்புமணிக்கு போட்டியாக தைலாபுரத்தில் ராமதாசும் மாறி மாறி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி வந்த நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் என அறியப்படும் நிர்வாகிகளை கண்டறிந்து நீக்கி வந்தார் ராமதாஸ். அவர்களுக்கு பதிலாக பழைய நிர்வாகிகளை அழைத்து பதவி கொடுத்து வந்தார். இந்த நிலையில் ராமதாசும் அன்புமணியும் எதிரெதிர் துருவத்தில் நிற்பது கட்சிக்கு நல்லதல்ல என கருதிய பாமகவின் கௌரவ தலைவர் GK மணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மற்றும் ராமதாஸ் குடும்பத்தினர் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தனர். ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில் அன்புமணியின் சகோதரிகள் காந்தி, கவிதா உள்ளிட்டோர் மேற்கொண்டு வந்தனர். சமாதான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தனது மூன்றாவது மகள் சஞ்சுத்ராவுடன் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார் அன்புமணி. அங்கு தனது தந்தை ராமதாஸை சந்தித்து சுமார் 45 நிமிடம் பேசினார். ராமதாஸ் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்தி தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தார். ராமதாஸ் சந்திப்புக்கு பின்னர் தோட்டத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்ற அன்புமணியிடம் சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கார் கண்ணாடியை கூட திறக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி சென்றார் அன்புமணி. சமாதானம் ஆயிடுச்சா சார்? சார் சமாதானம் ஆயிடுச்சா சார்? சார் அப்பா கிட்ட பேசுனீங்களா சார்? சார் அப்பா கிட்ட பேசுனீங்களா சார்? சார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா கிட்ட பேசுனீங்களா? இதையடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் நிர்வாகி சைதை துரைசாமியும் ராமதாஸை சந்தித்து பேசினர். பாஜக பாமக கூட்டணியை ராமதாஸ் அவ்வளவாக விரும்பவில்லை என கூறப்படும் நிலையில் அவரை சமாதானப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை ஐக்கியப்படுத்தவே பாஜக பக்கம் பேச குருமூர்த்தியும் அதிமுக சார்பில் பேச துரைசாமியும் தைலாபுரத்திற்கு வந்து சென்றதாக கூறப்படுகிறது. பாஜகவுக்காக பேச வரவில்லை என கூறிய ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் தனது நீண்டகால நண்பர் என்றும் அன்புமணி வந்து போனது தனக்கு தெரியாது எனவும் கூறி சென்றார். சார் என்னுடைய நண்பர் சார், ரொம்ப நாளா அவர் என்னுடைய நண்பர். என்ன ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு, அதனால பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு இருந்தாரு. நான் பிஜேபிக்காக வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு, என்ன காரணம், என்ன பேச்சு? எனக்கு அவர் இங்க வந்தாருன்னே தெரியாது சார். எனக்கு அன்புமணி ராமதாஸ் இங்க வந்தாராம, அன்புமணி ராமதாஸ் இங்க வந்ததே எனக்கு தெரியாது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.